ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாம இவங்கள பத்தி நெறைய பேசியிருக்கோம். நெறைய வீடியோஸ்ல கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. எஸ். நெப்போலியன் அவர்களுடைய மகன் தனுஷ் அவங்களோட திருமணம் ரொம்பவே கோலாகலமா நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத தான் நாம நெறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம், பார்த்திருக்கோம். இப்போ அத பத்தின இன்னொரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்திருக்கு. அது என்னன்றத பார்க்கலாம். நடிகர் நெப்போலியன் அப்படின்னு சொல்லலாமா? இல்லனா அரசியல்வாதி நெப்போலியன் அப்படின்னு சொல்லலாமா? இது 2மே இல்லாம, உலக மக்கள் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு அவருக்கு குடுத்திருக்கக்கூடிய பட்டம், சிறந்த தந்தை. அதாவது உலகத்திலேயே சிறந்த தந்தை அப்படின்னு ஒரு பட்டம் குடுத்திருக்காங்க. ஸோ, அதனால நாம வந்து ஒரு சிறந்த தந்தையான நெப்போலியன் அப்படின்னு தான் அவர பத்தி சொல்லி பேசணும். ஸோ, நெப்போலியன் வந்து தன்னோட மகன் தனுஷுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட ஆசை அப்படிங்கிறது வந்துட்டு, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பொண்ணு மருமகளா வரணும் அப்படிங்கிறது தான். அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நெறைய படங்கள் பண்ணியிருந்தாரு. தமிழையும் தாண்டி இன்னொரு லாங்குவேஜ்லயும் அவர் ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம, அவர் அரசியல்லயும் தன்னோட கால் தடத்த பதிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு சினிமா துறையிலும் சரி, அரசியல்லயும் சரி, ஒரு மிக சிறந்த ஒரு ஆளுமையா இருந்த மனிதர் தான் நெப்போலியன். அதுக்கப்புறம் அவரோட குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, அந்த பிரச்சனைக்கான ட்ரீட்மெண்ட் எங்க இருக்கோ, அங்கேயே போயிட்டு குடும்பத்தோட செட்டில் ஆகுறது அப்படிங்கிறது, இதுவரைக்கும் நாம பெரிய அளவுல வேற யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஸோ பசங்களுக்காகவே வாழ்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு சிறந்த தந்தையா தான் நெப்போலியன் இருக்காரு. தன்னோட மகனுக்கு யுஎஸ்ல தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். அங்க பார்த்தா தான் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக மொத்தமா அங்கேயே வந்து போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. இன்னைக்கு டோட்டல் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா யுஎஸ்ல செட்டில் ஆகி அங்க ஐடி கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணி அங்க விவசாயம்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1000ல இருந்து 1500 கோடி வரைக்கும் சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்காரு நெப்போலியன். எல்லா விதத்திலையும் சந்தோஷத்தை கொடுத்த கடவுள் வந்து ஒரு சின்ன குறைய வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அதையும் நிறைவா மாத்தி அதுல எந்த அளவுக்கு சந்தோஷப்பட முடியுமோ அந்த குழந்தையும் சந்தோஷப்படுத்தி அவரும் சந்தோஷப்படுத்துறாருல, அதுதான் அந்த மொத்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல நெப்போலியன் மகன் தனுஷ் வந்து தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட கல்யாணம் போன வருடம் ஜப்பான்ல ரொம்ப கோலாகலமா நடந்தது. அதாவது நவம்பர் மாசம் ஜப்பான்ல இந்த கல்யாணம் நடந்தது. எதுக்காக ஜப்பான்ல நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுஷுக்கு சின்ன வயசுல இருந்தே ஜப்பான் போகணும் அப்படின்னு தான் ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு. பட் ஹெல்த் ரீசன்னால அவரால் அங்க வந்து நினைச்ச உடனே போற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிடையாது. ஸோ கல்யாணத்தை ஜப்பான்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவருக்கு பிடிச்ச ஊரு ஜப்பானை போய் சுத்தி பார்த்த மாதிரியும் ஆயிடுச்சு. கல்யாணத்தையும் அங்கேயே வச்சா இன்னும் டபுள் சந்தோஷமா இருக்கும் அப்படின்றதுக்காக ஜப்பான்ல அவ்வளோ பெரிய கல்யாணம் ரொம்ப கோலாகலமா நடத்தினாரு. தமிழ்நாட்டுல இருந்து நிறைய நடிகர்கள் நடிகைகள் எல்லாரும் போயிட்டு அந்த கல்யாணத்துல கலந்துகிட்டாங்க. தமிழ் ஸ்டைல் படி எப்படி கல்யாணம் பண்ணுவோமோ அதே மாதிரி கல்யாணத்தை வெளிநாட்டுல கொண்டு போய் நம்மளோட கலாச்சாரத்தை நிலைநிறுத்தி இருக்காரு நெப்போலியன் அப்படின்னே சொல்லணும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அமெரிக்காவுக்கு ஒரு மாசம் கழிச்சு வந்து மறுபடியும் செட்டில் ஆயிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி தனுஷோட ஒய்ஃப் பேர் வந்து அக்ஷயா, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பெண். அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க வந்து எல்லாருமே யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. அங்க உள்ள சிட்டிசன் வாங்கியிருக்காங்க. சோ தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் அப்படிங்கறதுனால அவங்களோட சிட்டிசன் எல்லாமே தமிழ்நாட்டுல தான் இருந்தது. அதாவது அக்ஷயாவோட சிட்டிசன் எல்லாமே தமிழ்நாட்டுல தான் இருந்தது. இவங்கள ஒட்டுமொத்தமா அமெரிக்க சிட்டிசனுக்கு மாத்தணும் அப்படின்னா அங்க வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் அங்க உள்ள சிட்டிசன் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோவை நெப்போலியன் சார் அவரோட யூடியூப் சேனல்ல வெளியிட்டு இருக்காரு. அதாவது ஜூலை 30ஆம் தேதி தனுஷுக்கும் அக்ஷயாவுக்கும் அமெரிக்காவில அமெரிக்க முறைப்படி கல்யாணம் மறுபடியும் நடந்திருக்கு. ஸோ 2வது டைமா அவங்களோட கல்யாணம் நடந்திருக்கு. ஏற்கனவே ஜப்பான்ல திருவிழா மாதிரி ஒரு வாரம் அந்த கல்யாணம் நடந்தது. இப்போ அமெரிக்கால அமெரிக்க முறைப்படி அந்த கல்யாணம் நடந்திருக்கு. அமெரிக்கால அமெரிக்க முறைப்படி அப்படின்னாலும் அதுலயும் தமிழ் டச்சிங்கோட தான் அவர் வந்து கல்யாணத்தை பண்ணியிருக்காரு. ஸோ அது எதுக்காக அந்த கல்யாணம் இப்ப நடந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரியாம கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. கேள்விகள் கேட்டாலும் உடனே வந்து வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஜோடி எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்றத வந்து தமிழ்நாட்டு மக்கள் விரும்புறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவ்வளோ பேர் வந்து யூடியூப்ல அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா எதுக்காக இந்த 2வது கல்யாணம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. சோ அதோட இன்ஃபர்மேஷன் தான் இப்ப நான் சொல்ல போறேன். நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவில சிட்டிசன் ஆகணும் அப்படின்னா அங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நாம ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கம்பல்சரி நாம வந்து அமெரிக்காவில ஸ்டே பண்ணணும். நம்மளோட பேங்க் பேலன்ஸ் வந்து காட்டணும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல நமக்கு என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் இருக்கோ அது
எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணணும். டோட்டலா கேன்சல் பண்ணிட்டு அமெரிக்கால கல்யாணம் ஆகுது அப்படின்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டை நாம இங்க காட்டி ஃபுல்லாவே தமிழ்நாட்டுல இருந்து நாம வந்துட்டு வெளியில போகணும். அதுக்கு வந்து அந்த சர்டிபிகேட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது அமெரிக்காவுல சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா அதுக்கு அங்க கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். சோ அதுக்காக தான் வந்துட்டு நெப்போலியன் இப்ப அமெரிக்காவுல அமெரிக்கா ஸ்டைல் படி அமெரிக்க கவர்மெண்டோடைய பெர்மிஷன் வாங்கி அவங்களோட பொறுப்புல ஒரு ஆள் அனுப்புவாங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க முன்னாடிதான் அந்த கல்யாணம் நடக்கும். அப்படிதான் இப்ப அந்த கல்யாணம் நடந்தது. நீங்க வீடியோல பாத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த கல்யாணத்தை பண்ணி இப்ப அவங்க வந்து அமெரிக்கால ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் சர்டிபிகேட்டோட கவர்மெண்ட் பெர்மிஷனோட அந்த கல்யாணத்தை இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சோ தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஐடி ப்ரூஃபையும் கேன்சல் பண்ணிட்டு அங்க போயிட்டு அங்க எல்லாத்தையும் வந்து அவங்க சப்மிட் பண்ணி புதுசா எல்லா ஐடி ப்ரூஃபும் வாங்குவாங்க. வாங்கினதுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி இந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இவங்க வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் அப்படின்ற மாதிரி அவங்க சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இப்போ அக்ஷயா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுல இருந்து அமெரிக்கா பெண்ணா மாறிட்டாங்க. அதனால இந்த கல்யாணம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நடத்துனாங்க. மெயினா அவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணதுக்கான காரணம் வந்து அமெரிக்க சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு வாங்கணும் அப்படின்றதுக்காக தான். சோ இப்படி ஒரு கல்யாணம் பிரம்மாண்டமா அவர் வந்து நடத்தினாரு. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம கேள்விகள் கேட்டுட்டே இருந்தாங்க. என்ன இது திடீர்னு மறுபடியும் ரெண்டாவது கல்யாணம், சீமந்தமா கல்யாணமா அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ ரெண்டாவது கல்யாணம் அமெரிக்க முறைப்படி அமெரிக்க கவர்மெண்டோட பெர்மிஷனோட நடந்ததுதான் அந்த கல்யாணம். ரிஜிஸ்டர் பண்றதுக்காக இப்போ முழுக்க முழுக்க அக்ஷயா வந்துட்டு அமெரிக்க பெண்ணா மாறிட்டாங்க. நெப்போலியன் வீட்டு முழு மருமகளா மாறிட்டாங்க. இப்போ அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் அப்படின்னு நாம வந்து சொல்லவே முடியாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட வீடியோஸ் எதுவும் பெரிய லெவல்ல வராததால அதையும் ஒரு விமர்சனமா எடுத்து மக்கள் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கே திரும்ப வந்துட்டாங்க, அங்க போகவே இல்லை, வீடியோஸ் எதுவுமே வரல, அவங்க 2 பேர் சேர்ந்திருக்க மாதிரி வீடியோஸ் போடவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருந்ததுன்றதுக்காக மேபி இங்க வந்துட்டு திரும்பவும் கொஞ்ச நாள்லயே அவங்க போயிட்டாங்க. அந்த கம்பேக்கையும் நெப்போலியன் சார் வந்து வீடியோவா எடுத்து போட்டிருந்தாரு. அவ்வளோ ஒரு கிரேட் வெல்கம் கொடுத்திருந்தாரு. பொதுவா தான் மருமக எது பண்ணாலுமே அதை பெரிய அளவுல ஹானர் பண்றதோ அதை கொண்டாடுறதோ அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம், எல்லாருமே பண்ணாத ஒரு விஷயம். அந்த வகையில பாக்குறப்போ அக்ஷயா ரொம்பவே கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அக்ஷயாவை நெகட்டிவாவும் பேசியிருந்தாங்க, ஒரு சிலர் பாசிட்டிவாவும் பேசியிருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் அப்படின்னாலே வாழ்த்துக்கள் சொல்லணும், இவங்க 2 பேர் ஜோடி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அக்ஷயாவோட நெகட்டிவிட்டி அப்படின்னு பாக்குறப்ப இவங்க பணத்துக்காக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நாளா சேர்ந்து இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. பொதுவா ஒரு பொண்ணாவே வந்து நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்துல எல்லாத்தையும் பார்த்து கல்யாணம் பண்றாங்க. ஆனா எத்தனை பொண்ணுங்க எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா ஒருத்தர் கூட வாழுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு கேள்விக்குறிதான். அதாவது 100% கிட்டத்தட்ட 80% பெண்கள் வந்து கண்ணீரோடவும் கஷ்டத்தோட தான் ஒரு ஆணோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப ரீசெண்டா எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா அவ்வளவு கோடிகள்ல செலவு பண்ணி ரித்தன்யாக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ரித்தன்யாவோட வாழ்க்கை என்ன ஆச்சு? சோ தனக்கு ஈக்குவலான ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. இருந்தாலும் அது என்ன ஆச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் வந்துட்டு நம்மளால கொஞ்சம் கூட ஜீர்ணிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு அவ்வளவு கொடுமைகள் நடக்குது, ஒரு பெண்ணுக்கு அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்ற பட்சத்துல. சோ இந்த மாதிரி ஒரு ஒட்டுமொத்த குடும்பமே ஒரு பெண்ணை கொண்டாடுற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வந்து அக்ஷயாக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இதை விட வேற என்ன வேணும்? காலத்துக்கும் அந்த பெண் வந்து கண் கலங்காம இருக்கலாம், அந்த குடும்பமே அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். சின்னதா ஏதாவது அப்படின்னா கூட அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள பார்த்துப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு பெண்ணுக்கு அமையுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அமையவே அமையாது. அந்த வகையில இப்படி ஒரு குடும்பமும் தனுஷும் வந்து அக்ஷயாக்கு கிடைச்சது அக்ஷயாவோட பெரிய ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வாழ்க்கையில அவங்க இன்னும் வந்து லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஹுட் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். சோ அவங்களோட ரெண்டாவது கல்யாணம் ரொம்ப சூப்பரா நடந்துட்டு இருந்தது. எவ்வளவு சிம்பிளா அவங்க இருந்தாலும் அவ்வளவு அழகா இருந்தாங்க பார்க்கும்போது. சோ ஜோடி பொருத்தம் அப்படிங்கிறது இப்ப ரொம்பவே செட் ஆயிடுச்சு. அக்ஷயா தனுஷ் அந்த பேரும் அவ்வளவு அழகா பொருந்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் அவங்கள பத்தியும் சரி மத்தவங்கள பத்தியும் சரி எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் தேவையில்லாம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் அப்படின்னே கேட்டுக்கிறோம். சோ இதே மாதிரி அக்ஷயா அண்ட் தனுஷ் லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும். சோ அக்ஷயா அண்ட் தனுஷ் இவங்களோட பேர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய விழிப்புணர்வான விஷயங்களை பத்தியும் நீங்க டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.